2023 பிப்ரவரியில் கவர்மெண்ட் ஒரு புது ஃபியூவல் டைப்பை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. E20 ஃபியூவல் அப்படின்றது. இந்த E20க்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, E அப்படின்றது எத்தனால், 20 அப்படின்றது பர்சன்டேஜ். இப்போ பெட்ரோல் 1 லிட்டர் இருக்குது அப்படின்னா அதில் 20% வந்து எத்தனால் கலந்துருக்கும், மீதி 80% தான் பெட்ரோல் இருக்கும். இதை எதுக்காக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த எத்தனால் அப்படின்றது ஒரு க்ரீன் ஃபியூவலாக கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ இதை நம்ம பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு 20% வரைக்கும் நமக்கு அந்த கார்பன் டை ஆக்சைடோட எமிஷன் சேவ் ஆகும். அதே மாதிரி சுற்றுச்சூழல் பச்சை பசேல்னு மாறும். இந்த மாதிரி பல காரணங்களை சொல்றாங்க. அண்ட் கவர்மெண்டோட டாக்குமெண்ட்லயே 20% எத்தனால மிக்ஸ் பண்றதுனால 318 லட்சம் டன் அளவுக்கான கார்பன் டை ஆக்சைடோட எமிஷனை வந்து கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நல்லா இருக்கிற பெட்ரோல்ல 20% எத்தனால கொண்டு சேர்க்கும் போது பெட்ரோலோட குவாலிட்டி கம்மியாகுது. அதனால இன்ஜின்ல உருவாகக்கூடிய கம்பஷன் கம்மியாகுது. அது மட்டும் இல்லாம இதனால மைலேஜ் டிராப் ஆகும் அண்ட் இன்ஜின்ல பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு கார்லயே மூழ்கி இருப்பாங்க இல்லையா, கார் எந்துவா சந்துவா நக்கல்யா அவனுக்கு இந்த எந்தூஸ்டியாஸ்டிக். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த எத்தனால் கலக்கப்படுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அண்ட் வருமா இன்ஜினில் இந்த மாதிரி பிரச்சனைகள், இல்லை மைலேஜ் ட்ராப் ஆகுமா அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த E20 ஃபியூவல் நம்மளோட இன்ஜினை டேமேஜ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு பயம் இருக்கு. அதே மாதிரி தான் நம்மளோட கான்ஃபிடன்ஸை டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த ப்ரோக்கன் இங்கிலீஷ். உங்க இங்கிலீஷை ஸ்மார்ட்டாக இம்ப்ரூவ் பண்ண இப்போ பாருங்க, டுமாரோ ஐ வாண்டட் 1 day லீவ், ஐ ஹேவிங் ஃபியூ பர்சனல் ஒர்க் டு டூ. நல்ல முயற்சி, ஆனா அது இப்படி கரெக்டா ப்ரொஃபஷனலா சொல்லுங்க. ஐ வுட் லைக் டு ரிக்வெஸ்ட் அ டே ஆஃப் டுமாரோ as I have some personal work to do. உங்களுக்கு புரிஞ்சுதா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? பாத்தீங்களா, தமிழ்ல பேசி இன்ஸ்டன்டா கரெக்ஷன் கொடுத்துருச்சு. இந்த மாதிரி AI கூட பேசி இங்கிலீஷ் பிராக்டிஸ் பண்ண 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் இதுல கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ, கிளைண்ட் கால்ஸ்னு உங்களுக்கு தேவையான ஆக்டிவிட்டிஸை சூஸ் பண்ணி அது மூலமா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க டீச்சர் ஆன்லைன்ல வரணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. நீங்க உங்களோட செலக்டட் டைம்ல, கம்ஃபர்டபுளான டைம்ல எப்போ வேணாலும் இதுல இங்கிலீஷ் கத்துக்க முடியும். இதுதான் சூப்பர் நோவா AI, உங்களோட பாக்கெட் ஃப்ரெண்ட்லி AI இங்கிலீஷ் டீச்சர். ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஒரு தியரி கிடையாது, அது ஒரு பிராக்டிகல் ஸ்கில். நீங்களும் பிராக்டிகலா இங்கிலீஷை கத்துக்க இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் மூலமா 75% ஆஃபரோட சூப்பர் நோவால ஜாயின் பண்ணுங்க. இங்கிலீஷை ஸ்மார்ட்டா கத்துக்கங்க. முதல்ல இந்த E20 ஃபியூவலை பத்தி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த எத்தனால் அப்படின்றது ஒரு கார்பன் நியூட்ரல் சோர்ஸா பார்க்கப்படுது. கார்பன் நியூட்ரல் அப்படின்றதுக்கு அர்த்தம் இது எந்த விதமான கார்பன் டை ஆக்சைடு எமிஷனையும் கொடுக்காது அப்படின்றது கிடையாது. பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது இது கம்மியான அளவில் கொடுக்கும். அப்புறம் எப்படி இது கார்பன் நியூட்ரலா மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த எத்தனாலை தயாரிக்கிற முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்ல இருந்து தான். ஸோ அப்போ அந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்ல வந்து இது வெளியில விட்ட கார்பன் டை ஆக்சைடை இதுவே அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்றதுனால இது கார்பன் நியூட்ரல் சோர்ஸா பார்க்கப்படுது. சரி, ஏன் எத்தனால் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது லிக்விட் சோர்ஸ் அப்படின்றதுனால, ஏன்னா நேச்சுரலா கிடைக்கக்கூடிய கேஸஸ், பயோகேஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேஸை கம்ப்ரஸ்டு கேஸா தான் இருக்கும் அப்படின்றதுனால அதை பெட்ரோலோட மிக்ஸ் பண்ண முடியாது. அப்படின்ற பட்சத்தில் இந்த எத்தனால் அப்படின்றது லிக்விட் சோர்ஸா இருக்கிறதுனால இதை ஈஸியா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெட்ரோலோட பிளெண்ட் ஆகி இந்த எத்தனால் நல்லா எரியும் அப்படின்றதுக்காகவும் இந்த எத்தனால் சேர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சாலும் கூட இதுல இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு, அதுதான் பிரைஸ். கவர்மெண்டோட டாக்குமெண்ட்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த 20% எத்தனால மிக்ஸ் பண்றதுலயே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சேவிங்ஸ்ல 54,000 கோடி சேவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த 20% கச்சா எண்ணெய் செலவுல இருந்து குறைக்க முடியும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. பட் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, விலையை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் எத்தனால சேர்க்கிறாங்க. அப்போ எத்தனால சேர்த்தா பெட்ரோலோட விலை குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா குறைய மாட்டேங்குது. அப்போ எதுக்கு எத்தனால சேர்த்துக்கிட்டு? இதை சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. நீங்க யோசிக்கலாம், சே இந்த கொடுமையெல்லாம் நம்ம நாட்டில் தான் நடக்கும், ஒன்னுத்துலையும் குவாலிட்டி கிடையாது, எல்லாத்துலையும் கலப்படம், பெட்ரோல்லையும் எத்தனால் கலப்படம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா, ஆக்சுவலா வந்து நம்ம நாட்டில் மட்டும் இந்த மாதிரி பண்றது கிடையாது. குளோபலா எல்லா நாடுகளும், பெரும்பாலான நாடுகள் வந்து இந்த மாதிரி பெட்ரோலோட எத்தனால மிக்ஸ் பண்ண தான் செய்யறாங்க. பட் அதுக்கு காரணமும் பிரைசிங் தான். ஒரு சில கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, E10 ஃபியூவல், E20 ஃபியூவல் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. கம்மியான பிரைஸ்ல பெட்ரோல் போடணும்னா E20ல போட்டுக்கலாம், இல்ல எனக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா E10ல போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். பட் இங்க வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் எத்தனால் மிக்ஸ் பண்ணாலும் பெட்ரோலோட பிரைஸ் சேம் தான். நமக்கு அந்த ஒரே ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. பட் இதுல நிறைய பேருக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இந்த E20 அப்படின்றது 20% எத்தனால் சேர்க்கிறாங்க தான், இல்லைன்னு சொல்லல. பட் நம்ம ஆல்ரெடி 100% பெட்ரோலை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா திடீர்னு 20% ஆட் பண்ணி நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்கும். பட் நம்ம பயன்படுத்தக்கூடியதே ஆல்ரெடி வந்து E10 அப்படின்ற ஃபியூவல், அதாவது 10% எத்தனால் கலந்துருக்கக்கூடிய ஃபியூவல் தான். ஸோ அதில் இன்னொரு 10% தான் ஆட் பண்ணுறாங்களே தவிர
புதுசாக ஒரு 20% கொண்டு வந்து ஆட் பண்ணலை. ஸோ இந்த E20 கேட்டவொடனே நீங்கள் கொதிச்சு பொங்கணும் தான், பட் 20%க்காக கிடையாது, 10%க்கு மட்டும் நீங்கள் பொங்கினா போதுமானது. இப்போ முக்கியமான கேள்வி, இதனால் மைலேஜ் கம்மியாகுமா அப்படின்றது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக் எனர்ஜி டென்சிட்டி அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு எரிபொருளும் அது எரியும் போது அதோட குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது அந்த எனர்ஜி டென்சிட்டியை வச்சு தான் முடிவாகுது. இப்போ உதாரணமாக நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பேப்பரை நம்ம நார்மலாக எரித்தோம் அப்படின்னா அது ஸ்லோவாக மெதுவாக தான் எரியும். அதே அந்த பேப்பரை பெட்ரோலில் முக்கி எரித்தோம் அப்படின்னா அது சடனாக தீ பிடிச்சி குபுகுபுன்னு எரிஞ்சு சீக்கிரமே சாம்பலாயிரும். அப்போ எரியிறதுலே வந்து இந்த குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது எந்த அளவு எனர்ஜியாக எரியுது அப்படின்றது. ஸோ அதை முடிவு பண்ணுறது தான் இந்த எனர்ஜி டென்சிட்டி அப்படின்றது. இந்த எனர்ஜி டென்சிட்டி அதிகமாக இருந்ததுன்னா இன்ஜினில் உருவாகக்கூடிய அந்த கம்பஷன் வந்து நல்லாயிருக்கும். இந்த எனர்ஜி டென்சிட்டி கம்மியாக இருந்ததுன்னா அந்த கம்பஷன் வந்து கம்மியாக இருக்கும். பெட்ரோலோட எனர்ஜி டென்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா 33.86 மெகா ஜூல் பெர் லிட்டர். ஒரு லிட்டர் பெட்ரோல் எரியும் போது அதுலேருந்து வெளிப்படக்கூடிய எனர்ஜி 33.86 மெகா ஜூல்ஸ். இதே நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடிய எத்தனாலுக்கு பார்த்தோம் அப்படின்னா 23.26 மெகா ஜூல்ஸ் தான் ஒரு லிட்டருக்கு. அப்போ பெட்ரோல்ல இருந்து எத்தனால் வந்து 37.2% வந்து கம்மியான எனர்ஜி டென்சிட்டியை தான் கொடுக்குது. அப்போ நம்ம ஆல்ரெடி பயன்படுத்தக்கூடிய ஃபியூவல்ல இருந்து இந்த E20 அப்படின்ற ஃபியூவல் 37.2% கம்மியான அளவு எனர்ஜியை தான் வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பயன்படுத்தக்கூடியது E10, ஆல்ரெடி 10% எத்தனாலோட தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுல இருந்து இது எவ்வளோ டிஃபரன்ஸை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். நம்ம ஆல்ரெடி பயன்படுத்தக்கூடிய E10 ஃபியூவல் டைப்ல 900 ml ஆஃப் பெட்ரோல் இருக்கும், 100 ml ஆஃப் எத்தனால் தான் இருக்கும். ஸோ அது ரெண்டுத்துக்கும் எனர்ஜி டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணி டோட்டல் எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னா 32.746 மெகா ஜூல்ஸ் வரும். அதே E20ல 800 ml ஆஃப் பெட்ரோல் இருக்கும், 200 ml ஆஃப் எத்தனால் இருக்கும். ஸோ இதுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி டென்சிட்டி ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 31.7 மெகா ஜூல்ஸ் வந்து இருக்கும். அப்போ இதில் உருவாகக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.014 மெகா ஜூல்ஸ் அளவுக்கு தான் டிஃபரெண்ட். வெறும் 1 மெகா ஜூல் தான் டிஃபரெண்ட். ஸோ இதை பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா வெறும் 3% தான் கம்மியாகுது. ஸோ அப்போ இன்ஜினில் உருவாகக்கூடிய மைலேஜ் டிஃபரன்ஸும் 3% தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. அது எந்த விதமான இன்ஜின் அப்படின்றத பொறுத்து மாறுபடும். எந்த விதமான அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா E20 ஃபியூவலுக்காக டியூன் பண்ண இன்ஜினும் இருக்குது. இப்போ வரக்கூடிய வண்டி எல்லாமே E20 ஃபியூவலுக்காக டியூன் பண்ணியிருக்காங்க. பட் பழைய மாடல் இன்ஜின்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் E10 ஃபியூவலுக்காக டியூன் பண்ணது. ஸோ அந்த இன்ஜினில் வந்து இந்த டிஃபரன்ஸ் 3% அப்படின்றது 6% வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எதனால் இந்த டிஃபரன்ஸ் உருவாகுது அண்ட் இது என்ன E10க்கான டியூனிங், E20க்கான டியூனிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இன்ஜினில் ஒரு கான்செப்ட் இருக்குது, ஏர் ஃபியூவல் மிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவு பெட்ரோல் வருதோ அதுக்கு தகுந்த காற்று தான் உள்ளே வரணும். அதுக்கு அர்த்தம் அதுக்கு தகுந்த ஆக்சிஜன் மட்டும்தான் உள்ளே வரணும். அப்போ தான் அங்கே உள்ளே நடக்கக்கூடிய கம்பஷன் வந்து ப்ராப்பராக நடக்கும். ஃபியூவல் கம்மியாக இருந்து காற்றும் அதிகமாக இருக்கக்கூடாது, இல்லை காற்று கம்மியாக இருந்து ஃபியூவலும் அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா அங்கே உருவாகக்கூடிய கம்பஷன் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்காது, எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அப்படின்றப்போ அங்கே ப்ராப்பரான ஒரு பவர் அவுட்புட் வந்து கிடைக்காது. ஸோ அந்த ஏர் ஃபியூவல் மிக்சர் வந்து ஃபியூவல் டைப்புக்கு தகுந்தாப்புல மாறுபடும். இப்போ அந்த எத்தனால் இதில் சேர்க்கறதுனால இந்த எத்தனால் ஆல்ரெடி ஆக்சிஜன் அது வச்சிருக்கோம் அப்படின்றதுனால ஸோ நம்ம வெளியிலேருந்து கொடுக்கக்கூடிய ஆக்சிஜனோட அளவு கம்மியாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எத்தனால் 10%லேருந்து 20%க்கு மாற்றும் போது அங்கே 1 லிட்டரில் உருவாகக்கூடிய எனர்ஜி டென்சிட்டி 3% குறையுது அப்படின்றதுனால அந்த சிங்கிள் ஸ்ட்ரோக்குக்கு தேவைப்படக்கூடிய பவர் அவுட்புட்டை கொடுக்கறதுக்காக இந்த ஃபியூவல் அதிகப்படியாக உள்ள வரும். அப்போ இந்த எத்தனாலுக்கு தகுந்த மாதிரியும் ஏர் இன்புட் வரணும் அண்ட் அதிகப்படியான ஃபியூவல் வர்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரியும் இந்த ஏர் இன்புட் ப்ராப்பராக வரணும். ஸோ இது ப்ராப்பராக வரல அப்படின்ற பட்சத்தில் பவர் அவுட்புட் ப்ராப்பராக கிடைக்காது, அதனால நமக்கு மைலேஜ் ட்ராப் ஆகும். இந்த டிஃபரன்ஸ்னால தான் இப்போ பழைய இன்ஜினில் வந்து E10 ஃபியூவலுக்கு பதிலாக E20 ஃபியூவல் போடும்போது அந்த இன்ஜின் ஆல்ரெடி E10 ஃபியூவலுக்கான ஏர் இன்புட்டை கொடுக்குற மாதிரி தான் அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதுனால நமக்கு பவர் அவுட்புட் வந்து அந்தளவு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ இதனாலையும் அடிஷ்னலாக ஒரு 3-4% வந்து மைலேஜ் ட்ராப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மைலேஜில் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து மேக்ஸிமமாக 6-7% வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா 80% பெட்ரோல் தான் இருக்குது அப்படின்றதுனால அந்த பெட்ரோல் நல்லா தான் எரியும் அப்படின்ற பட்சத்தில் இதனால் அதிகப்படியான டிஃப்ரென்ஸ் உருவாகாது. நம்ம வடநாட்டு அண்ணன்கள் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பெட்ரோல் போட்டதுனால தான் எனக்கு அப்படியே 50% மைலேஜ் வந்து ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. Mileage 6.3. The reason is E20 petrol. அரே பையா, அதில் 80% பெட்ரோல் இருக்குது. ஸோ 50% மைலேஜ் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் அது எல்லாமே பொருட்டு தான். அப்போ உங்கள் வண்டி அந்த லட்சணத்தில் இருக்குன்னு அர்த்தம், முதல்ல போய் சர்வீஸ்க்கு விடுங்க. அண்ட் புதுசாக வரக்கூடிய இன்ஜினில் பார்த்தீங்க அப்படின்னா E10ம் போட்டுக்க முடியும், E20யும் போட்டுக்க முடியும். அதுக்கு காரணம் அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம். ஸோ இதில் சென்சார்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சென்சாரு என்ன மாதிரியான ஃபியூவல், எவ்வளவு ஆக்சிஜன் தேவைப்படுது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணி உள்ள ஏர் இன்டேக்கை வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த ஃபியூவல் வந்து ப்ராப்பராக எரியும். சரி, அடுத்தபடியாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இதனால இன்ஜின் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த எத்தனால் அப்படின்றது ஒரு வாட்டர் அப்சர்வன்ட்.
அதாவது ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னா காற்றில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த ஃபியூவல் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் ஆகுதோ அந்த இடத்துலலாம் துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதாவது கொரோசிவ்னஸ் உருவாகும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாங்க. இந்த மாய்ஸ்சர் அப்சார்ப்ஷன் எந்த அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியூவல் காற்றோட டைரக்ட் கான்டாக்டில் எவ்வளோ தூரம் இருக்குதோ அந்தளவு இந்த அப்சார்ப்ஷன் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளோட ஃபியூவல் டேங்க் அப்படின்றது ஒரு வென்டட் சிஸ்டம், காற்று உள்ளே போயிட்டு வெளியில் வர்ற மாதிரியான ஒரு வென்டட் சிஸ்டம் அப்படின்றதுனால ஸோ காற்று எப்போதுமே இந்த ஃபியூவலோட டைரக்ட் கான்டாக்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அது எந்த அளவு எத்தனால் கலந்துருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் அது மாய்ஸ்சரையும் அப்சர்வ் பண்ண தான் செய்யும். இதுக்கு லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய இன்ஜின்ஸில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த துருப்பிடிக்காத அளவுக்கு அந்த இன்ஜினை வந்து டிசைன் பண்ணுவாங்க, அவ்வளோதான் விஷயம். பட் இது லேட்டஸ்ட்டான இன்ஜின்லன்னு மட்டும் கிடையாது, பழைய இன்ஜின்லையும் நம்ம ஆல்ரெடி E10 ஃபியூவலை தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுனால அதுலேயும் துருப்பிடிக்காத மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த இம்பாக்ட் எந்த அளவு இருக்கும், கண்டினியூஸாக நம்ம E20 ஃபியூவலை பயன்படுத்தும் போது மேபி ஒரு 10 வருஷம் பயன்பாட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த துரு உருவாக ஆரம்பிக்கலாம். ஏன்னா E10 ஃபியூவலுக்காக தான் அதை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால ஸோ அந்த கொரோசிவ்னஸ்க்கான சான்ஸ் வந்து 10% அப்படின்ற மாதிரி அந்த மெட்டீரியல்ஸை சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ 20% அதிகரிக்கும் போது அதுக்கு தகுந்தாப்புல இந்த மெட்டீரியல்ஸை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நான் சொன்ன மாதிரி இந்த துருப்பிடிக்கிறது அப்படின்றது அதிகமாக வண்டியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்குள்ளேயே துருப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. இல்லை நம்ம ரேராக தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு ஒரு 10 வருஷம் கூட டைம் எடுத்துக்கலாம். நிறைய பேர் நம்பக்கூடியது என்னன்னா, அந்த ஃபியூவல் போட்ட உடனே இன்ஜினில் பிரச்சனை வந்துடும், அது ஒர்க் ஆகாது இது ஒர்க் ஆகாது, அந்த ப்ராப்ளம் வரும் இந்த ப்ராப்ளம் வரும், அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த ஃபியூவல் நார்மலாக E10 ஃபியூவல் மாதிரியே நல்லா தான் ஒர்க் ஆகும். லாங் டேர்மில் வேணால் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த எத்தனால் கலக்கிறதுனால அது ஒரு கலப்படமான பெட்ரோல் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. இந்த எத்தனால் கலந்திருக்கக்கூடிய பெட்ரோலை வச்சே நம்ம இன்ஜினுக்கு தேவையான போதுமான பவரை ஜென்ரேட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஒன்றும் F1 ரேசிங்க்கு போக போகிறது இல்லை, நமக்கு எப்போதுமே பியூரான பெட்ரோல் இருந்தால் தான் ஒரு நல்ல பவரை கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் இந்த மாதிரி ஃபியூவல் மிக்சரை பயன்படுத்துறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன், பிரைசிங்கை கம்மி பண்ணுறதுக்கும் அதே மாதிரி சுற்றுச்சூழலை ஓரளவுக்கு எமிஷன்ஸை கம்மி பண்ணுறதுக்கும். பட் இதில் மேட்ரு என்னன்னா, எங்களுக்கும் கொஞ்சம் ப்ரைஸை கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 20% எத்தனால சேர்த்துட்டு அந்த அட்வான்டேஜை கவர்மெண்ட் மட்டுமே அனுபவிக்கிறதுல எந்த நியாயம்? எங்களுக்கும் கொஞ்சம் அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா E10ம் கொடுங்க, E20யும் கொடுங்க, இல்லை பியூர் பெட்ரோலும் கொடுங்க. எவனுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினைக்கிறானோ அவன் பியூரான பெட்ரோலை போட்டோம். எங்களை மாதிரி ஆட்களுக்கு 50% எத்தனால கலந்து கொடுத்தாலும் நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம். ஆனால் அதுக்கு தகுந்தாப்புல விலையும் கம்மி பண்ணால் நல்லா இருக்கும். நிறைய பேர் இன்னும் யோசிச்சுட்டு இருப்பீங்க, நம்ம இன்னைக்கு போட்ட பெட்ரோல் E10 20 அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக E20 வந்து இன்னும் நிறைய இடங்களுக்கு வரல, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2026க்குள்ள ஃபுல்லாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு போடக்கூடியது மோஸ்ட்லி வந்து E10 தான் இருக்கும். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். கார் எந்தூக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. நன்றி.